சற்று முன் கிடைத்த செய்தியாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அத்வானி பல்வேறு பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்த செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து நாம் இந்த விவாதத்தை மேற்கொள்ளலாம். அதாவது கலப்பு திருமணங்கள், தமிழகத்தில் நீண்ட வரலாறு பெற்ற கலப்பு திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள், சீர்திருத்த திருமணங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது, இந்த தருணத்திலும் நவீனமயமாக்கல் முழுமையாக நடைபெற்றக்கூடிய இந்த தருணத்திலும் கலப்பு திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரான முழக்கங்களும் பெரிய அளவில் எழுப்பப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து பேசி வருகிறோம். இதற்காக நமது மதுரை அரங்கத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் பெண்ணிய ஆர்வலருமான பாலபாரதி இணைப்பில் இருக்கிறார். அதே போன்று கொங்குவேளா கவுண்டர்கள் பேரவை அமைப்பைச் சேர்ந்த திரு மணிகண்டன் நம்மோடு கோவை அரங்கத்தில் காத்திருக்கிறார். நமது அரங்கத்தில் பத்திரிகையாளர் கவின்வலர் காத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் பேசலாம். பாலபாரதி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது சாதி மறுப்பு திருமணங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் மத்தியிலும் எழக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒரு 80 ஆண்டுகளாக சாதி மறுப்பு திருமணங்களை கண்டிருக்கக்கூடிய மாநிலத்தில் தற்போது சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக ரொம்ப வலுவான ஒரு கோஷம் முன்வைக்கப்படுது. வலுவாக அமைப்புகள் திரட்டப்படுகின்றன. சாதி மறுப்பு திருமணங்களுக்கான த்ரெட்டும் சொல்லப்படக்கூடிய அச்சுறுத்தலுக்கு அதிகரித்திருக்கிறது. அப்போது சாதி மறுப்பு திருமணங்களை மேற்கொண்ட சீர்திருத்த இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள் எந்த இடத்தில் தவற விட்டிருக்கின்றன அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? முற்போக்கு இயக்கங்களும் சீர்திருத்த இயக்கங்களும் எதையும் தவறவே விடல. இந்த சமூக அமைப்புல இருக்கக்கூடிய பழமைவாத கருத்துக்கள் இன்னைக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இவ்வளவு ஊடகங்கள், விஞ்ஞானம் எல்லாமே வளர்ந்துருக்கு. ஆனா இன்னொரு பக்கத்துல ஜாதியும் மத உணர்வுகளும் அதை விட வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. ஆகவே அதை அகற்றுவதற்கான காரணங்களை தேட வேண்டுமே தவிர முற்போக்கு இயக்கங்களும் சீர்திருத்த இயக்கங்களும் தவற விட்டு விட்டது அப்படின்னு சொல்வது சரியான கருத்தாக இருக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு அரசியல் சட்டத்தில் என்ன உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த உரிமைக்கு யார் எதிராக இருக்கிறார்கள் பார்த்து அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னைக்கு ஜாதி சங்கத்துக்கு நாங்க தான் தலைவர் அப்படிங்கிறதோ, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ ஆணையோ காதலிக்க கூடாது, திருமணம் செய்யக்கூடாது பகிரங்கமா தீர்மானம் போட்டு பத்திரிகைகளுக்கு வருது, ஊடகத்துக்கு வருதுன்னா இது என்ன ஜனநாயக நாடு? இது என்ன அரசியல் சட்ட உரிமையை பின்பற்றி நடக்கிறதாகுது? ஆகவே இதற்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு கவனமாக எடுக்கணும். இப்படி எல்லாம் பகிரங்கமா சமூகத்தில் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட சங்க அமைப்புகளுடைய நடவடிக்கைகளை அரசு தரப்பு ஊக்கப்படுத்துவதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக நிக்குது. ஆக எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் ஒரு தாழ்த்தப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி காதலிக்க கூடாது, திருமணம் செய்யக்கூடாதுன்னு பேசுவது, எழுதுவது, அதை வலியுறுத்துவது என்பதே அடிப்படை சட்ட உரிமையை மறுப்பதாகும். ஆகவே அதுவே சட்ட ரீதியான நடவடிக்கையுரிய ஒரு பிரச்சனை. ஆகவே அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமே தவிர முற்போக்கு இயக்கங்களும் சீர்திருத்த இயக்கங்களும் எந்த கொள்கையும் தவறவிடவில்லை என்பது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து. செம்மல் மணிகண்டன், பல்வேறு கட்டங்கள்ல நவீனமயமாக்கல், அதாவது சாதி அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட ஒரு புறத்தில் வாழ்வியல்ல பெரிய அளவுக்கு நவீனங்களை கொண்டு செலுத்துறார்கள். நவீனத்தோடு தான் இணைந்து வாழ்றாங்க. விவசாயத்தோடு நவீனம் வந்துருச்சு. ஆனால் நவீனத்தின் மாற்றமாக இன்னும் சாதி அமைப்பு சார்ந்துதான் நாங்கள் செயல்படுவோம்னு செயல்படக்கூடிய அரசியல் யுக்தி என்ன? எதற்காக இந்த சாதி என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு தருகிறது? அம்மாவங்க ரொம்ப விவரமானவங்க, சட்டமன்ற உறுப்பினர், புரட்சிவாதி, பெண்ணியவாதி, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நடைமுறையில் உள்ள அவர்கள் சில சிக்கல்களை அவர்கள் மறந்து பேசுகிறார் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு திராவிட இயக்கங்கள், அது அதிமுகவோ திமுகவோ மதிமுகவோ எந்த அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் அதில் அமைச்சராக இருப்பவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு அரசியல் சட்டத்திலே மாறுதல் செய்யறாங்க, சட்டங்கள் உருவாக்குறாங்க. அவர்களே கூட அவருடைய குடும்பத்தில் நடைபெறுகிற திருமணங்களை முதலமைச்சரை நடத்திக்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் நடத்துகிற திருமணத்தை கூட அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஆணையோ பெண்ணை தான் தேர்வு செய்கிறார்கள். சட்டமன்றங்களும் அப்படித்தான் பண்றாங்க. அப்போ இதை சட்டமன்றத்திலோ அல்லது அந்த நம்முடைய அம்மா அவர்கள், பாலபாரதி அம்மா அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக தலைமையோ உங்க கட்சியில நீங்க தேர்தல் நேரத்தில் சீட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி கலப்பு திருமணம் கட்டாயமா அரசியல் சட்டத்தில் அது இருக்குது. அதனால கட்டாயமா திருமணம் செய்யணும் கட்சியில் பதவி கொடுங்க, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வாய்ப்பு கொடுங்க சொல்ல முடியுமா? ஏன்னா அப்படி அந்த கட்சிகள் சொல்லாத காரணம் என்ன? ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், இப்போ இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், சீக்கியர் என்று அல்லது மொத்த சமூகத்துக்கு என்று ஒரு பாரம்பரியத்தையும் நம்பிக்கையும் வைத்துக் கொண்டு நீங்க அமைதியாக வாழ விரும்புறாங்க. அதை நாம் உணர்வுகளை நாம் வேறமா திசை எடுத்தோம்னா அந்த சமூகங்கள் அமைதியாக வாழ்வது சிக்கல் ஏற்படும். இப்போ பாலபாரதி அம்மாவுடைய இயக்கத்தை சேர்ந்த ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் பெரியவர் நீண்ட காலமா அந்த கட்சியில பொறுப்பு இருந்தாங்க. அவங்க சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்.
அவர் ஒருபோதும் தன்னுடைய சீக்கிய சமுதாயத்துடைய பண்பாட்டையோ பாரம்பரியத்தையோ கலாச்சாரத்தையோ கைவிட்டு விட்டு தலையிலே அணிந்து கொண்டிருந்த தர்ப்பணையோ அல்லது தாடியோ ஏன் எடுக்கவில்லை. ஏன்னா இதெல்லாம் முரண்பாடான விஷயம். இன்றைக்கு அரசியல் கட்சிகள் பேசுவது சுலபம், நடைமுறையிலே கொண்டு வருவது 100% சரியானது அல்ல, நடைமுறையில் ஒத்து வராது. திரு மணிகண்டன், என்னோட அடிப்படையான கேள்வி, அதாவது சாதி மறுப்பு திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள் சமூக ரீதியா நடக்கூடிய ஒரு விஷயம். இதுல திடீரென அரசியலை கொண்டு வந்து புகுத்தி அரசியல் கட்சிகள் செய்தால்தான் சாதி மறுப்பு, அதாவது சாதி மறுப்பு திருமணங்கள் ஒரு புறத்தில் அமைதியாக நடந்து கொண்டிருந்தன, அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்தது. அதில் அரசியல் கட்சிகள் சாதி அமைப்புகள் உள்ள புகுந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் வந்தது. இதற்கும் அரசியலையும் சம்பந்தப்படுத்துவதற்கான தேவை என்ன இருக்கு? இல்ல, அரசியல்வாதிகள் தான் இத்தனைக்கு காரணமே. அவர்கள் தீண்டாமை கூடாதுன்னு பேசுவாங்க. அதே அமைச்சரானா கூட எம்எல்ஏ கூட அவங்க வீட்டுக்குள்ள தாழ்த்தப்பட்டு விடுறாங்களா? நான் சொல்றேன், எத்தனை எம்எல்ஏக்கள் சொல்றேன், இன்னைக்கு ஆளுங்கட்சியோ திமுகவோ மற்ற எல்லா கட்சியும் சொல்றேன், இன்றைக்கு கொங்குவேல கவுண்டர்களோ மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களோ அந்த சமூகத்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை தன் வீட்டுகளே அனுமதிக்கிறார்களா? நீங்க சொல்லுங்க, இது யார் செய்யணும்? சாதாரண மக்கள் கூலிக்கு போற, எங்க சமுதாயம் கூலிக்கு போறாங்க, மற்ற தாழ்த்தப்பட்ட மக்களும் கூலிக்கு போறாங்க. அவங்களும் அப்பாவிகள் உண்மையிலேயே தாழ்த்தப்பட்டவர்கள் மீதோ அல்லது எங்களை போன்ற சமூகத்தின் மீதோ யாரும் குறை சொல்வது அந்த பயனும் கிடையாது. இதை யார் செய்ய வேண்டுமோ அவர்கள் செய்யாமல் ஊருக்கு உபதேசம் செய்கிறார்கள். நடைமுறைப்படுத்துவதை விட்டு கிராமத்தில் வாழ்கிற மக்களை நோக்கி வச்சு இல்ல. இப்போ பொங்கலூர் மணிகண்டன் சார் பேசுறது எப்படின்னா, அவர் தலித்துகள் மீது அவருக்கு மிகப்பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி நீங்க அவங்கள ஏத்துக்கிறீங்களா, அவங்க வீட்டுகளுக்கு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நோக்கிதான் கேள்வி எழுப்புறோம் நாங்க. நீங்க அவங்கள ஒதுக்கி வைக்கிறீங்க, தலித்துகளை ஒதுக்குறீங்க, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதை நோக்கி கேள்வி எழுப்பும்போது திரும்ப நீங்க அரசியல் இயக்கங்களுக்குன்னு ஒரு சில அஜெண்டா இருக்கு, அவங்க என்ன செய்யணுமோ அதைதான் அவங்க செய்வாங்க. நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் அரசியல் இயக்கங்கள் நீங்க இழுக்க முடியாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனா நீங்க நீ அதிமுக பண்ணாங்களா, திமுக பண்ணாங்களா, அந்த மாதிரி நீங்க திராவிட இயக்கங்களையும் இடதுசாரி இயக்கங்களையும் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கேள்விகள் எழுப்புறதுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி ஒரு சாதி சங்கத்தை வளர்க்கக்கூடிய, சாதி சங்கத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் வேறு பக்கம் இருப்பாங்க. அது ஆரோக்கியமான ஒரு சுய விமர்சனம் செய்து கொள்ளக்கூடிய வகையில அந்த இயக்கங்களில் உள்ளவர்களே கூட கேள்வி கேட்டுக்கட்டும், மற்ற இயக்கங்கள் கேட்கட்டும். ஆனா உங்களை போன்றவர்கள் கேட்பதுக்கு எந்த விதமான தகுதி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பதில நீங்க பதில் செய்யலாம் மணிகண்டன். ஒரு முக்கியமான கேள்வி உங்களை நோக்கி கலைமலர் வைத்திருக்கிறார், உங்களுக்கு பதில் என்ன? இல்ல, நீங்க சொல்றது இந்த சாதி சங்கங்களை நாங்க நடத்துறது எங்க சமூகத்துடைய இடஒதுக்கீடு வருது, சட்டங்களை பாதிக்கப்படுறோம். இப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ கொங்குவாக கொண்ட சமுதாயமோ ஒரு பிசிஆர்லயோ வன்கருமையிலோ பாதிக்கப்படுகிற போது எந்த இயக்கங்கள் வர்றாங்க. அப்ப நாங்க தான் இயக்கத்தை உருவாக்குறோம், நாங்க தான் எங்க சமுதாய மக்களை பாதுகாக்கப்படுவது சூழல் வருகிறது. அப்போ இந்த பொறுப்பும் கடமையும் வருகிற போது எங்கள் சமுதாய மக்கள் சொல்கிற எல்லா சிக்கல்களையும் நாங்கள் பேசித்தான் தீர்க்க வேண்டும். அல்லது அந்த குறைகளை அந்த களைவதற்கான எல்லா முயற்சியும் செய்தான் ஆக வேண்டும். எங்கள் தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. இதை நான் வெளிப்படையா சொல்றேன், இது எல்லாம் மனதிருந்து சொல்லுங்க. எந்த அரசியல் கட்சியோ சமுதாயம் போலோ சாதி பார்த்து தேர்தலில் நிக்கிறது இல்லையா, சாதி பார்த்து தேர்தல் வேட்பாளர் இல்லையா, சாதியை சொல்லி எங்க ஊர்ல பேசுறது இல்லையா? இதே சொல்றேன், நீங்க கேள்வி கேட்கறீங்களே, அத்தனை அரசியல் கட்சிகளும் எங்கள் ஊருக்கு பிரச்சாரம் செய்ய வருகிற போது நான் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவன், நம்மால் ஓட்டு போடுறது வர்றாங்க. ஏன் அவங்க அரசியல் கட்சி ஏன் குறை சொல்லணும்னா அப்ப மட்டும் சாதி சொல்றாங்க. சாதியை சொல்லாமல் எதுவுமே நடைபெறவில்லை. தேர்தல் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போன பின்னாடி அவங்க பொதுவுடைமைவாதி மாதிரியோ அல்லது பொதுவான மனிதர்கள் மாதிரியோ சாதிகளுக்கு அப்பாற்பட்ட மாதிரியோ நடிக்கிறாங்க. உண்மையோடைய நிஜ வாழ்க்கையில் இந்த விவாதம் காதல் திருமணங்கள் எப்படி எந்த அளவுக்கு சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது வேணுமா வேணாமா அதை பத்தி பேசுறது தெளிவா சொல்லுங்க. என்னுடைய கருத்து இல்ல நான் திரும்ப சொல்றேன், என்னுடைய கருத்து தெளிவா சொல்றேன், தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். இப்போ அந்த சம்பவங்கள் நடந்தது கூட எங்களுடைய கருத்துப்படியே நடந்திருக்குது. அதாவது சாதி மத கலப்பு திருமணத்தால் இன்றைக்கு எல்லா சமூகங்களும் பாதிக்கப்படுகிறது. எனவே ஒருபோதும் நாங்கள் சாதி மத கலப்பு திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவரவர் சமூகத்தில் நம்பிக்கையிட்டு அவரவர் வாழ்வதை பாலபாரதி இப்போ அரசியல் கட்சிகள் மீது தொடர்ச்சியாக இந்த விவாதத்தோட தொடக்கத்திலிருந்தே மணிகண்டன் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அப்போது சாதிய அமைப்புகள் இதுவரை பல வருடங்களாக பல அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. சாதி அமைப்புகள் சாதித்தது என்ன, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது மணிகண்டன் எப்படி இப்படி அரசியல் சட்டத்துக்கு புறம்பா பேசுறாருன்னே தெரியல. ஒரு ஊடகத்து வழியா உட்கார்ந்துகிட்டு
நான் வந்து ஜாதி மதங்கள் அதுக்குள்ளதான் வந்து எல்லாம் நிக்கணும்னு சொல்றேன். இப்படிதான் அரசியல் சட்டம் சொல்லி கொடுத்திருக்கா? அப்படிதான் ஒரு இந்திய நாட்டுல என்ன வேணாலும் பேசலாம்னு இப்ப ஆகி போச்சுங்க. தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு ஜாதி அமைப்பு வச்சுக்கிறாங்க. ஜாதி சங்கத்துல இருந்து என் ஜாதிக்குள்ள அடுத்த பொண்ணை கட்டணும்னு இவர் ஜாதியில இருக்கக்கூடிய முதலாளி தொழிலாளிக்கு வந்து எல்லா வகையான சலுகையும் கொடுத்துட்டாரா? அவர் ஒரு 100 ஏக்கர் வச்சிருந்தா என் ஜாதிக்காரன் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாங்களாமா? ஜாதி ஒன்னா இருக்கும், வாயும் வயிறும் வேறையா இருக்கும். எங்க நீங்க சமத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆகவே ஜாதிய அமைப்புகளில் இன்றைக்கு ஜாதி வெறி உணர்வை கிளப்பிவிடக்கூடிய, மக்களை மோதவிடக்கூடிய ஒரு அரசியல் என்பதை மணிகண்டன் மாதிரியான சகோதரர்கள் செய்யறாங்க. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சமூக சீர்திருத்த கருத்துக்களுக்கும் மிக மிக எதிரானது. இன்னும் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இந்திய அரசியல் அடிப்படை சட்டத்துக்கே எதிரானது. நான் ஒரு எம்எல்ஏ இருக்கிறேன், தாழ்த்தப்பட்டவர் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்தேன்னா இதே மணிகண்டன் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணலாம், புகார் செய்யலாம், என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பலாம். எப்படிங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு தாழ்த்தப்பட்டவரை உள்ள விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரு எம்எல்ஏ புகார் கொடுக்கறதுக்கான உரிமை இருக்கு. அது செய்யறதை விட்டுட்டு இவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் அரசியல்வாதிகள் விடுறாங்களா செய்யறாங்களா, அவங்க விட்டாலும் விடலைனாலும் நாங்க விட மாட்டோம்னு சொல்லி சொல்லுவது என்பது பொருத்தமானதல்ல. இது பிற்போக்கான கருத்துக்களாக இருக்கு. இது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை, அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, உழைக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கருத்து. பிற்படுத்தப்பட்டவர் யாரு? இன்னைக்கே கொஞ்சம் நிலமும் கொஞ்சம் கல்வியும் கிடைச்சிருக்கு. ஒரு காலத்துல ஒரு சூத்திரன் சொல்லி வீட்டுக்கு வெளியில நிக்க வைக்கப்பட்டவங்க தான் பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் பூரா. நம்முடைய தமிழகத்தில் சீர்திருத்த கருத்துக்களும் முற்போக்கு கருத்துக்களும் இந்திய நாட்டினுடைய அடிப்படை அரசியல் சட்டம் இருந்ததன் காரணமாக இன்னைக்கு பிற்போக்கு மக்களுக்கு கொஞ்சம் நிலம் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் கல்வி கிடைச்சிருக்கு. அந்த உரிமை எப்படி பெற்றோம்னு அவர் பார்க்கணும். ஆகவே தொழிலுக்கு தகுந்த மாதிரி ஜாதி என்பது ஒரு காலத்துல உருவாக்கப்பட்டது. ஆகவே மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த ஜாதி மதம் என்பது சமூகத்தினுடைய மக்களினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்ற முறையில இந்த பிரச்சனையை பார்க்கணுமே தவிர இது போன்ற ஜாதி சங்க அமைப்புகள் ஜாதி ரீதியாக கருத்துக்களை சொல்லுவது என்பது ஆபத்தானது, அடிப்படை உரிமைக்கு எதிரானது என்று நான் பார்க்கிறேன். இது வந்து நம்ம மாதிரி இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து கவனமா பார்க்கணும். அரசியல் சட்ட சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களோடு பொருத்தி பார்க்கணும். ஒரு பொது இடங்கள்ல பகிரங்கமாக இப்படி விவாதிப்பது என்பது வருத்தத்தை தருவது மட்டுமல்ல, இது வந்து நம்ம ஒரு ஆதிகால சமுதாயத்துக்கே கொண்டு போய்